ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்க ட்ரோன்கள், அதாவது MQ-9 ரீப்பர் என்று சொல்லப்படுற ட்ரோன்கள் 22 வரையான ட்ரோன்கள் ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்டன என்று சொல்லி ஏற்கனவே தகவல்கள் வெளியாகி இருந்தன. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அது சம்பந்தமாக சில புதிய தகவல்களும் பிந்திய தகவல்களும் கிடைத்திருக்கின்றன. எனவே அவை எவை என்று சொல்லி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். அமெரிக்காவினுடைய தேசிய புலனாய்வு பிரிவினுடைய இயக்குநராக இருக்கின்ற துல்சி கபாட் பதவி விலகப் போவதாக அறிவித்திருக்கின்றார். அவருடைய பதவி விலகலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மர்மங்கள் எவை, அது சம்பந்தமாகவும் இந்த காணொளியில் பார்க்கலாம். அத்துடன் இந்தியாவிலிருந்து ஒரு செய்தி. இந்தியாவில் இப்பொழுது புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற புதிய ஒரு அரசியல் கட்சி, கரப்பான் பூச்சி அரசியல் கட்சி. இது சம்பந்தமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள். கேள்விப்படாதவர்களுக்கு ஷொக்கா இருக்கும், அது என்ன கரப்பான் பூச்சி கட்சி என்று சொல்லி. எனவே அது சம்பந்தப்பட்ட சில விவரங்களை இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். அமெரிக்காவுக்கு சொந்தமான 42 போர் விமானங்களை ஈரான் சுட்டு வீழ்த்தியிருப்பதாக இப்போதான் 2 நாட்களுக்கு முதல் அமெரிக்காவினுடைய நாடாளுமன்றத்தில் தகவல் வெளியிடப்பட்டிருந்தது. அது சம்பந்தமான ஒரு சிறப்பு காணொளி ஒன்று நான் போட்டிருந்தேன். அந்த 42 விமானங்களும் எவை, என்னென்ன விமானங்கள், எத்தனை விமானங்கள் எங்கே வச்சு சுட்டு வீழ்த்தப்பட்டன்னு சொல்லி அது சம்பந்தப்பட்ட விவரங்களை நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிக அளவில் சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானம் ஒரு ட்ரோன், ஆள் இல்லாத வேவு விமானம் ட்ரோன், அதாவது MQ-9 ரீப்பர் என்று சொல்லப்படுற இப்ப நீங்க பார்க்கிற இந்த ட்ரோன் தான் அதிக அளவில் சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தது. அப்ப அமெரிக்காவினுடைய நாடாளுமன்ற அறிக்கையில் சொல்லப்பட்டிருந்தது 22 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டு சொல்லி. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அமெரிக்காவினுடைய பிரபலமான ஒரு பத்திரிகை ப்ளூம்பெர்க் என்று சொல்லப்படுற பத்திரிகை இன்னும் சில அடிஷனலான மேலதிக தகவல்களை, மேலதிக ரகசியங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்கின்ற தகவல்களின் அடிப்படையில் 30 வரையான ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி அதில் போடப்பட்டிருக்கிறது. குறைந்தது 30 வரையான ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி. ஏன்னு சொன்னா அன்றைக்கு நாடாளுமன்ற அறிக்கை வெளிவந்த டைம்ல அதிலேயே சொல்லப்பட்டிருந்தது இந்த எண்ணிக்கைகள் மாறுபடலாம், இன்னும் முழுமையான தகவல்கள் எங்களுக்கு கிடைக்கல, எண்ணிக்கைகள் மாறுபடலாம் என்று சொல்லி அந்த அறிக்கையில கீழே அடிக்குறிப்பில் போடப்பட்டிருந்தது. சொன்னபடியே பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப ப்ளூம்பெர்க் சொல்லி இருக்குது 30 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ட்ரோனினுடைய பெறுமதி 30 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. கொஞ்ச நஞ்ச காசு இல்ல, 30 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் பெறுமதியான ஒவ்வொரு ட்ரோனும். எனவே இவற்றை சுட்டு வீழ்த்தியதன் மூலம் கிட்டத்தட்ட 1 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் இழப்பு ஏற்பட்டிருக்கிறதாம் அமெரிக்க ராணுவத்துக்கு என்று சொல்லி ப்ளூம்பெர்க் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த அதிர்ச்சிகரமான செய்தி என்னன்னு சொன்னா, அமெரிக்க ராணுவத்திடம் இருக்கக்கூடிய இந்த ரீப்பர் வகை ட்ரோன்கள் இருக்குத்தானே, அவற்றினுடைய மொத்த கையிருப்பில் 20% ஈரான் அழித்து விட்டது. அதாவது 5இல் 1 பங்கை ஈரான் அழித்து விட்டது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் இப்ப அமெரிக்கா அந்த உற்பத்தியை நிறுத்திவிட்டது. ஏற்கனவே உற்பத்தி செய்து வச்சிருக்கிற அந்த ட்ரோன்கள் மட்டும்தான் அமெரிக்காவினுடைய கையிருப்பில் இருக்கே தவிர புதுசாக உற்பத்தி செய்கிறதை அவர்கள் நிறுத்திவிட்டார்கள். அந்த அடிப்படையில் 20% அழிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா, ஒரு கொஞ்ச நாள் நடந்த யுத்தத்தில், ஒரு 39 நாட்கள் நடந்த யுத்தத்தில் அது ஒரு மிகப்பெரிய இழப்பாக கருதப்படுகிறது. எனவே அது ஒரு அதிர்ச்சியூட்டும் இழப்பு என்று சொல்லி ப்ளூம்பெர்க் போட்டிருக்கிறது. அதனால தான் மிக வேகமாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரானுக்கு எதிரான யுத்தத்தை நிறுத்துவதற்கு இதுவும் ஒரு காரணம் என்று சொல்லி அதில் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ரீப்பர் வகை ட்ரோன்களை இப்ப அமெரிக்கா உற்பத்தி செய்கிறேல, ஒருவேளை இந்த இழந்த ட்ரோன்களை ஈடு கட்டுறதுக்காக திரும்ப உற்பத்தியை ஆரம்பிக்கிறதாக இருந்தாலும் அதுவும் சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு 1 பில்லியன் காசு ஒதுக்கணும், அதோட நீண்ட காலம் செல்லும் என்று சொல்லியும் ப்ளூம்பெர்க் சுட்டிக்காட்டியுள்ளது. அமெரிக்காவினுடைய தேசிய புலனாய்வு பிரிவு, நேஷனல் இன்டெலிஜென்ஸ், அதனுடைய இயக்குநராக இருக்கின்றார் துல்சி கபாட். அவர் நேற்று வெள்ளிக்கிழமை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு அறிவித்திருக்கின்றார் தான் பதவி விலகப் போவதாக. தன்னுடைய பதவி விலகல் கடிதத்தை ஜனாதிபதிக்கு ஒப்படைத்திருக்கின்றார். எப்ப பதவி விலக போறான்னு சொன்னா, எதிர்வரும் ஜூன் மாதம் 30ஆம் தேதி, அடுத்த மாதம் ஜூன் மாதம் 30ஆம் தேதியோடு தான் பதவி விலகப் போவதாக அறிவித்திருக்கின்றார். அப்ப இந்த செய்தி வெளியில வந்தோன்ன, ஊடகங்கள்ல வந்தோன்ன ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. எதற்காக பதவி விலகிறா, என்ன பிரச்சனை என்று சொல்லி. ஏன்னு சொன்னா அமெரிக்காவினுடைய தேசிய
புலனாய்வு பிரிவு சாதாரண அமைப்பில் தானே. அது மட்டும் இல்லாமல் துல்சி வந்து நியமிக்கப்பட்டு இப்போ ஒரு கொஞ்ச காலம் தான் ஆகுது. போன வருஷம் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி தான் அதனுடைய இயக்குநராக, அதாவது அந்த அமைப்பினுடைய தேசிய புலனாய்வு பிரிவினுடைய 8வது இயக்குநராக நியமிக்கப்படுறா போன வருஷம் தான். அப்ப மொத்த கடமை காலம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு வருஷமும் ஒரு 3 மாசமும் தான். அதுக்கிடையில என்ன பிரச்சனை வந்தது, எதற்காக பதவி விலகணும் என்று சொல்லி எல்லார் மத்தியிலும் ஒரு ஆர்வம் இருக்குந்தானே. அதுக்கு பிறகு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அந்த பதவி விலகல் கடிதம் இருக்குத்தானே, அதை வந்து தன்னுடைய ட்ரூத் சோஷியல்ல வந்து போட்டிருந்தவர். அதுல வந்து காரணம் குறிப்பிடப்பட்டிருக்கு என்று சொன்னா, துல்சி கபாட்டினுடைய கணவர் இருக்காரு தானே, அவருடைய பேர் வந்து அப்ரஹாம் வில்லியம்ஸ். அவருக்கு வந்து ஒரு வகையான புற்றுநோய் ஒன்று வந்திருக்காம். இப்பதான் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. அவருடைய எலும்புல வந்து ஒரு வகையான புற்றுநோய். எனவே அதுக்கு வந்து சிகிச்சை அளிக்கணும், அவரை வந்து கவனிக்கணும் என்றதுக்காக தான் பதவி விலக போவதாக காரணத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் துல்சி கபாட். அவருடைய பதவி விலகலை உடனடியாகவே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். ஏற்றுக்கொண்டு அது சம்பந்தமாக ஒரு குறிப்பொன்று போட்டிருக்கின்றார். தன்னுடைய பதவி காலத்தில் மிகச்சிறந்த சேவைகளை செய்தவர் துல்சி கபாட். எனவே அவருடைய சேவைக்கு நான் பாராட்டுகின்றேன். அவரை நாங்கள் மிஸ் பண்ணுகிறோம். எனவே அவருடைய அற்புதமான கணவர் மிக விரைவில் குணமடைந்து வர என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய பிரார்த்தனைகள் என்று சொல்லி ட்ரம்ப் போட்டிருக்கிறார். இது வெளிப்படையாக ஒபிஷியலாக நடந்த விஷயம். ஆனால் அமெரிக்க ஊடகங்கள் சும்மா இருக்குமா? இல்லை. அமெரிக்க ஊடகங்கள் வேறு விதமான சில காரணங்களை சொல்கின்றார்கள். அதாவது துல்சி கபாட்டுக்கு வந்து ட்ரம்ப் நிர்வாகத்தால் வந்து சில பல அழுத்தங்கள் இருந்தன, வேலை சம்பந்தமாக சில பிரஷர்கள் இருந்தன என்று சொல்லி பதவியேற்ற காலத்தில் இருந்து துல்சி கபாட் வந்து ட்ரம்புக்கு சார்பாக நடந்து கொள்ளல, ட்ரம்ப் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டல என்று சொல்லி நாங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். ஏன் சொல்லுங்க பாப்போம். ஒரு புலனாய்வு அமைப்பினுடைய பணிப்பாளர் வந்து புலனாய்வு தகவல்கள் என்ன கிடைக்குதோ அதன்படி தான் அவள் செயல்படுவா. என்ன தகவலோ அதை தான் செயல்படுத்த முடியுமே தவிர அரசியல்வாதிகளோட சொல்லுக்கெல்லாம் தலையாட்டி கொண்டிருக்க முடியுமா? கடைசி வரைக்கும் இல்லைன்னு. அரசியல்வாதிகள் வந்து தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக கண்ட கண்ட கதையெல்லாம் சொல்வார்கள். அதுக்கெல்லாம் தலையாட்ட வேண்டிய அவசியம் ஒரு புலனாய்வு அமைப்பினுடைய தலைவருக்கு கிடையாது. அதில் மிக முக்கியமான ஒரு ஃபைட் ஒன்று போன வருஷம் நடந்தது. அதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அதாவது அமெரிக்காவினுடைய பாராளுமன்றம் இருக்குத்தானே, அமெரிக்காவில் நாடாளுமன்றம் என்று சொல்றது காங்கிரஸ். அந்த காங்கிரஸ்ல வந்து நாடாளுமன்ற சாட்சியங்கள் என்று சொல்லி ஒரு பகுதி ஒன்று இருக்குது. அதாவது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்களை கூப்பிட்டு கேள்விகள் கேட்பினோம். அரம்பரமா பயங்கரமா கேள்வி எல்லாம் கேட்பினோம். நாடாளுமன்றத்தில் இருக்கிற செனட்டர்கள் அப்படி கேள்வி கேட்கக்குள்ள எல்லா உண்மைகளையும் சொல்லணும். அப்ப போன வருஷம் வந்து துல்சி கபாட்டை கூப்பிட்டு நிறைய கேள்விகள் வந்து கேட்கப்பட்டது. அப்ப போன வருஷம் என்ன சிச்சுவேஷன்? போன வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னா அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களும் மாறி மாறி சொன்னபடி ஈரான் வந்து அணு ஆயுதம் தயாரிச்சு கொண்டிருக்குது, இந்த தயாரிச்சு முடிக்க போது இன்னும் 2 கிழமை பொறுத்த மட்டும் சொன்னா அணு ஆயுதத்தை தயாரிச்சே முடிச்சிடுவார்கள் என்று சொல்லி பயங்கரமா பிரச்சாரம் செய்து இருந்தார்கள் அந்த காலத்தில். அதுக்கு பிறகுதான் இந்த 12 நாள் யுத்தம் எல்லாம் நடந்து பிறகு அமெரிக்காவினுடைய B-2 விமானங்கள் போயிட்டு பங்கபஸ்டர் குண்டுகள் எல்லாம் போட்ட கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். எனவே அந்த ஒரு காலப்பகுதியில் வந்து துல்சி கபாட்டை கூப்பிட்டு அமெரிக்காவினுடைய நாடாளுமன்றத்தில் கேட்டது. அது சரி, அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்றார் ஈரான் வந்து அணுகுண்டுகளை தயாரிச்சு கொண்டிருக்குது, இன்னும் ஒரு கிழமை 2 கிழமை பொறுத்தா அணுகுண்டெல்லாம் தயாரிச்சு முடிச்சிருமாமே, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு தானே, என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டதுக்கு துல்சி கபாட் வந்து ஒரு எதிர்பாராத பதில் ஒன்றை சொல்லிவிட்டா. என்ன சொன்னான்னு சொன்னால், இல்லையே அப்படி ஒன்று நாங்கள் கேள்விப்படலையே, எங்களுக்கு கிடைச்ச தகவல்களின்படி அப்படி ஒன்றும் ஈரான் வந்து அணுகுண்டெல்லாம் தயாரிக்கல, அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியான்னு சொல்லி அதிர்ச்சிகரமான ஒரு பதிலை சொன்னோன்னே அது வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு பயங்கர ஷொக் ஆயிட்டுது. ஏன்னு சொன்னால் அவர் வந்து உலகம் முழுக்க பிரச்சாரம் வச்சு கொண்டிருக்கிறார், ஈரான் அணுகுண்டு தயாரிக்குதுன்னு சொல்லி. அதே அமெரிக்காவினுடைய தேசிய புலனாய்வு பிரிவினுடைய இயக்குனர் வந்து அது இல்லை என்று சொன்னால் இப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதுவும் ட்ரம்பினுடைய நிர்வாகத்தில் இருந்தோண்டு அதில் இருந்து ட்ரம்புக்கும் துல்சிக்கும் இடையில வந்து நிறைய முரண்பாடுகள் இருந்ததாக சொல்லப்படுது. அதுக்கு பிறகு ஈரான் சம்பந்தப்பட்ட ரகசிய கூட்டங்கள் நடக்கும் தானே, அதுக்கு பிறகு வெனிசுவேலா தாக்குதல் சம்பந்தமான ரகசிய கூட்டங்கள் நடந்ததானே. ஒரு கூட்டத்துக்கு வந்து துல்சி கபாட்டை வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூப்பிடலை என்று சொல்லி, அது அப்படி கூப்பிடாம இருக்க முடியும்? ஒரு புலனாய்வு அமைப்பினுடைய பணிப்பாளரை கட்டாயம் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணணும். என பெரிய பெரிய ஆபரேஷன் செய்யக்குள்ள கட்டாயம் கூப்பிடத்தானே வேணும். ஆனால் ட்ரம்ப் வந்து வேணுமெண்டே ஓரம் கட்டினார் என்று சொல்லி அமெரிக்க ஊடகங்களில் வந்து செய்திகள் போடப்பட்டிருக்கிறது. எனவே அந்த ஒரு மன உளைச்சல் காரணமாகவும் நீண்ட காலமாக ஒரு மன உளைச்சலில் இருந்தார் என்று சொல்லியும், அதுக்கூட கணக்காக வந்து கணவருடைய இந்த புற்றுநோய் பிரச்சனை வந்தோடனே இதையே சாட்டாக வச்சு பதவி விலகிறாரா கபாட் என்று சொல்லி எல்லா ஊடகங்களையும் வந்து செய்தி போடப்பட்டிருக்கிறது. எனவே என்ன உண்மை என்று தெரியல, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் கடந்த ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரம்பினுடைய நிர்வாகத்திலிருந்து ஏராளமானவர்கள் வந்து தூக்கி எறியப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள். அதிலே மிக முக்கியமாக பாதுகாப்பு செயலாளராக இருக்கக்கூடிய பீட் ஹெக்ஸத் அவர்களால் வந்து ஏராளமான இராணுவ ஜெனரல்களும் பெரிய பெரிய தளபதிகளும் வந்து தூக்கி வீசப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள், பதவி நீக்கம் செய்யப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள். எனவே அந்த அடிப்படையில் தான் இவருடைய பதவி நீக்கமும் இருக்கிறதா என்று சொல்லி
பலத்த சந்தேகம் எழுந்துள்ளது. இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி இப்பொழுது உலகம் முழுவதும் மிகவும் பரபரப்பாக பேசப்படுகிறது. அந்த புதிய அரசியல் கட்சியினுடைய பேர் கரப்பாம்பூச்சி அரசியல் கட்சி. அது என்ன கரப்பாம்பூச்சி அரசியல் கட்சி என்று சொன்னால் சொல்கிறேன். அதாவது இந்த கரப்பாம்பூச்சி அரசியல் கட்சியை பற்றி இங்கே யூகேலேருந்து வெளிவர ஃபினான்சியல் டைம்ஸ் பத்திரிகையில் பிட்டி ஒரு கட்டுரை ஒன்று போடப்பட்டிருக்கிறது. பல ஆச்சரியமான தகவல்களை அவர்கள் போட்டிருக்கிறார்கள். என்னென்னு சொன்னால் அவர்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது, இப்படியெல்லாம் நடக்குமான்னு சொல்லி. எனவே என்ன சம்பவம் என்று சொல்கிறேன். அதாவது இந்தியாவில் மே மாதம் 16ஆம் தேதி, இந்த மாதம் 16ஆம் தேதி புதிதாக ஒரு கட்சி ஒன்று இணையதளத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. சும்மா நகைச்சுவையாக ஆரம்பிக்கப்பட்டது, சீரியஸாக இல்லை, நகைச்சுவையாக இணையதளத்தில் மட்டும். அதனுடைய பேர் சிஜேபி. அதாவது இந்தியாவினுடைய ஆளும் கட்சி எது? பிஜேபி, பாரதிய ஜனதா பார்ட்டி. அதனுடைய சுருக்கம் தான் பிஜேபி. அந்த பிஜேபி மாதிரி இது சிஜேபி. அதாவது சி என்று சொன்னால் கரப்பாம்பூச்சி, அதாவது கோக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ற பெயரில் இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. இளைஞர்களால் ஆரம்பிக்கப்பட்டு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 21.5 மில்லியன் ஃபாலோவர்ஸ். இன்ஸ்டாகிராமில் 21.5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் திடீரென்று மல்லண்டு அதை ஃபாலோ பண்ணி அது உலகம் முழுக்க வைரலாகி பெரிய பிரச்சனையாகி அது இந்தியாவில் இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் பெரிய ஒரு உத்வேகத்தை உருவாக்கிட்டது. அது என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி இருக்குது தானே பிஜேபி கட்சி, அந்த கட்சிக்கு எதிரான ஒரு ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லுவோம் தானே, அதாவது ஆட்சிக்கு எதிரான மனநிலை. அந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலையை இது பிரதிபலிக்கிறது. இப்போ இருக்கிற ஆட்சியில் நிர்வாக சீர்கேடுகள், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லை, வறுமை இருக்குது, எனவே அரசாங்கத்தினுடைய பொருளாதார திட்டங்கள் சரியில்லாமல் இருக்குது. எனவே இதற்கு எதிராகத்தான் இதை கண்டிக்கும் விதமாக இந்த இளைஞர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த கரப்பாம்பூச்சி கட்சியில் ஒன்று சேர்க்கிறார்கள், தங்களுடைய எதிர்ப்பை காட்டுகிறார்கள் என்று சொல்லி இப்போ எல்லாரும் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். சர்வதேச ஊடகங்களே முக்கியத்துவம் கொடுத்து செய்தி போட ஆரம்பித்திருக்கிறார்கள். அதனால இந்த கட்சிக்கு இப்போ இந்தியாவில் தடை விதிச்சிருக்கு போல நடக்குது. இந்த கட்சியை ஆரம்பித்தது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பட்டதாரி மாணவர் ஒருவர். அவருடைய பேர் அபிஜித் டிப்கே என்று சொல்லப்படுற ஒரு மாணவர், சாதாரணமான ஒரு ஆள். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவர் ஆரம்பித்து தான் ஏராளமானவர்கள் பின்தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவருக்கு இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல்வாதிகளில் மிரட்டல் கூட விடுக்கப்பட்டிருக்காம், கொலை அச்சுறுத்தல் கூட விடுக்கப்பட்டிருக்காம் என்று சொல்லப்படுது. சரி, இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதுக்கான பின்னணி என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், உச்ச நீதிமன்றத்தில், இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி, அவருடைய பேர் சூரியகாந்த் என்று சொல்லப்படுற ஒரு தலைமை நீதிபதி. அவர் ஏதோ ஒரு வழக்குக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்க போன இடத்துல அந்த தீர்ப்பு வாசிக்கக்குள்ள ஒரு வசனம் ஒன்று சொல்லிவிட்டார். என்ன சொல்லிவிட்டார்னு சொன்னால், இப்பெல்லாம் நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் ஒழுங்காக வேலை செய்கிறதும் இல்லை, எப்போ பார்த்தாலும் சோஷியல் மீடியாலையும் எப்போ பார்த்தாலும் ஒன்லைனில் தான் இருக்கணும், கரப்பாம்பூச்சியல் மாதிரி மாறிட்டோமப்பா, ஒழுங்காக வேலை வெட்டிக்கும் போகிறதில்லை என்று சொல்லிவிட்டார் ஒரு வசனம் உண்டு. அப்போ இளைஞர்களை பார்த்து, அதுவும் இந்த ஜென்சி தலைமுறையை பார்த்து, நீங்கள் கரப்பாம்பூச்சி மாதிரி என்று சொன்னால் இப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஆகும். அதனால் அவைக்கு கோவம் இருந்தானே, அதனால் ஓகே எங்களையா பார்த்து கரப்பாம்பூச்சி என்று சொல்கிறீங்க, அதே பேரை எந்த வேர்டை சொல்லி நீங்கள் எங்களை கிண்டலா சொன்னீங்களோ அதே வேர்டை வச்சு நாங்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோம் பாருன்னு சொல்லித்தான் இந்த கோக்ரோச் ஜனதா பார்ட்டி என்று சொல்லி ஒரு சிஜேபி என்று சொல்லி கட்சியை ஆரம்பித்து அதுதான் இப்போ இவ்வளோ வைரலாக போய்கொண்டிருக்குது. எனவே இப்போது வரைக்கும் இந்த கட்சி ஒரு சீரியஸான கட்சி இல்லை. இது சும்மா ஆன்லைனில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வேடிக்கையான ஒரு எதிர்ப்பு காட்டும் விதமாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான். ஆனாலும் ஒரு சில தரப்பினர் சொல்கின்றார்கள், எதிர்காலத்தில் இது ஒரு உண்மையான கட்சியாகவே பரிணமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்லி. ஏன்னா இவ்வளோ பேர்ட்ட சப்போர்ட் இருக்குன்னு சொன்னால் அப்போ ஒரு சாதாரண விஷயம் இல்லை தானே. எனவே இது இப்போ ஆளும் கட்சிக்கு ஒரு சில செய்திகளை சொல்கிறது என்று சொல்லி ஆய்வாளர்கள் சுட்டி காட்டியிருக்கின்றார்கள். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இந்த கட்சி சம்பந்தமாக என்று சொல்லி. மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றை இன்னும் ஒரு காணொலியில் விரிவாக பார்க்கலாம். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.